தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பந்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் எனும் டெலிகிராம் சேனலின் ஒரு நிகழ்வாக தினமும் காலை 5:20க்கு திருநெறிய தமிழோசை என்ற தலைப்பிலே 12 திருமுறைகளை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் தற்போது 4ஆம் திருமுறையை பாராயணம் செய்து வருகிறோம். இந்நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள அத்துணை அடியார் பெருமக்களின் பொன்னார் திருவடிகளை மனம் மொழி மெய்யால் வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நிகழ்வோம். ஒவ்வொரு நாளும் நிகழ்ச்சி துவங்கும் முன்பதாக அடியரை கூட்டி செல்லும் பாடலையும் அதைத் தொடர்ந்து பள்ளி எழுச்சியும் 27 நாயன்மார்கள் துதியும் 27 ஆசிரியர்கள் துதியும் பாடி நிகழ்வை தொடங்குவதை ஒரு முறையமாக வைத்திருக்கிறோம். அந்த வகையில் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க ராஜா ஐயாவையே வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் நுழையலாம். வாங்க ராஜா ஐயா, கூப்பிடுங்க. யார் பாடுங்க? அனைவருக்கும் வணக்கம். அனைத்து அடியார்களுக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க எல்லா வளமும் பெற்று வாழ்க பல்லாண்டு. சிவாயனம். கோயில் மணி கதம் திறக்க, யாத்திரை 10 8வது பாடல். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள், அருமாலுற்று பின்னை நேர் அம்மா அழுங்கி அகற்றாரே. திருமாமணி சேர் திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து, திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. திருப்பள்ளி எழுச்சி. கூவின பூங்குயில் கூவின கோழி குருகுகள் இயம்பின சங்கம், ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒருபடுகின்றது திருப்பொடு தாம நமக்கு. தேவனல் செறி கழல் தாளினை காட்டாய் திருப்பெருந்துறை ஊரை சிவபெருமானே. யாவரும் அறிவறியாய் எமக்கெளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. நால்வர் துதி. சிவாயன். 27 நாயன்மார்கள். அடியேன் படிக்கிறேன் ஐயா. பொழியர்கோன் வெப்பொழித்த போலியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிரைப்பில் அனந்தபிரான் அடி போற்றி, வாழ்த்திரு நாவலூர் வன்தொண்டர் பரம்போற்றி, ஊழிமலி திருவாரூர் திருத்தால் போற்றி போற்றி. திருமாளிகை தேவர் திருவடி போற்றி, சேந்தனா செம்பரும் சேவடி போற்றி, கருவூர் தேவர் கழனை போற்றி, புந்துருத்தி நம்பி கடநம்பி கழலா போற்றி, ஆதித்தர் கழவடி போற்றி, வேணாட்டடிகள் விரைகள் போற்றி, திருவாலி அமுதானார் திருவடி போற்றி, குருடோத்துமன் நம்பி பூங்கழல்கள் போற்றி, ஜோதிராயராடிகள் சீரடி போற்றி, திருமூலநாயனார் திருத்தால் போற்றி, திருவாலவாயுடையார் நிழலால் போற்றி, காரைக்கால் அம்மையார் பூவடி போற்றி, ஐயடிகள் காடவர் கோன் அருங்கழல் போற்றி, சேரம்மான் பெருமான் சேவடி போற்றி, தேவர் நற்றால் போற்றி, கல்லாட தேவர் கழலடி போற்றி, கபில தேவர் நாயனார் கழலினை போற்றி, பரண தேவ நாயனார் புற்றழல் போற்றி,
இளம் பெருமடிகள் இணைத்தால் போற்றி, அதிரவடிகள் அருங்கழல் போற்றி, பட்டினத்து பிள்ளையார் மலர்ந்தால் போற்றி, நம்பியாண்டா நம்பி நற்றால் போற்றி, செல்வமணி குன்றோ சேர்க்கையார் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. வாங்க நடராஜனியா, வாங்க தொங்குங்கய்யா. திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். எம்பெருமான் திருவருளாலும் குருவருளாலும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் எனும் டெலிகிராம் சேனலின் நிகழ்வாக நடைபெறும் திருநெறிய தமிழோசை என்ற தலைப்பிலே நாம் தினமும் 12 திருமுறைகளை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் நாம் இப்போது திருநாவுக்கரசு நாயனாரின் 4ஆம் திருமுறையை பண் அமைப்பு தெரிந்து பாடி வருகிறோம். பண் வரிசையை பாடி வருவதால் மூவர் தேவாரத்தின் பண் அமைப்பு தெரிந்து பாடினால் மாயை இதனை உதறலாம். பாடிய தலத்து வரலாறு அறிந்து பாடினால் வினைதனை சுடலாம். சேக்கிழார் அருளிய பெரிய புராணத்தின் பாடலில் இடம் சுட்டி பாடியவாறு வரலாற்று முறை அறிந்து பாடினால் ஆணவத்தை அமுக்கலாம் என்ற வகையிலே பண்டைய மரபான மாயைதனி உதரவும் வல்வினையை சுடவும் மலம் சாய அமுக்குவமாக பன்முறை, தலைமுறை, பாடியவாறு என்று அழைக்கப்படும் வரலாற்று முறை ஆகிய 3 தகவலுடன் பாராயணத்தை தொடரலாம். அந்த வகையில் இன்ற 4ஆம் திருமுறையில் 54வது பதிகத்தை பாராயணம் செய்ய இருக்கிறோம். 4ஆம் திருமுறையில் 54வது பதிகமாக திரு புகழூர் என்ற பதியை சுட்டி பாட இருக்கிறோம். நான்காம் திருமுறையில் 54வது பதிகமாக திரு புகழூர் பதியின் மீது திருநேரிசை பன்னிலே பாடப்பட்ட பதிகம் பகைத்திட்டார் புறங்கள் 3 என்று தொடங்கும். இந்த பதியை பற்றி தெரிந்து கொள்ளும் போது தல வரலாக தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை ஆலயங்களில் 75வது ஆலயமாக உள்ளது. புன்னாகவனம், சரண்யபுரம், ரத்தனாரண்யம் என்பன புராண காலங்களில் இவ்வூருக்கு வழங்கும் மறு பெயர்களாக உள்ளது. நன்னிலம் டு நாகப்பட்டினம் சாலையில் 10 கிலோமீட்டர் தொலைவில் இக்கோயில் உள்ளது. இறைவன் அக்னிபுரீஸ்வரர், இறைவி கருந்தார் குழலி அம்மன். கோயில் அக்னி பகவான் பூசித்து பேறு பெற்ற தலம். திருநாவுக்கரசர் முக்தி பெற்ற தலம். இன்றும் சித்திரை மாதத்தில் 10 நாட்கள் சிறப்பாக விழா நடைபெறுகிறது. திருப்புகழூர் முருக நாயனாரின் அவதார தலம். இவரது திருமடம் திருஞான சம்பந்தர், நாவுக்கரசர், திருத்தொண்டர், திருநீலநக்கர் முதலான நாயன்மார்கள் இவருடன் தொண்டர் குலாமாக இருந்து மகிழ்ந்த இடம். இத்தலம் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு செங்கல்லை பொன்னாக்கிய திருத்தலமாக உள்ளது. இந்த திருப்புகழூர் பாடலின் பதிக வரலாறாக பார்க்கும்போது முதன்முறையாக சீர்காழி நகரிலே அப்பர் புராணும் ஞான சம்பந்தர் பெருமானும் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொண்டனர். அதன் பின் பல்வேறு தலங்களுக்கு வழிபாடு செய்து கொண்டு போகும்போது திருமறை காட்டிலே வழிபாடு செய்யும் பொழுது அந்த திருமறை காட்டிலே கதவம் திறக்கவும் மூடவுமாக பதிகங்களை பாடிக்கொண்டிருக்கும் போது ஞான சம்பந்த பெருமானை பாண்டி நாட்டுக்கு அழைக்க வேண்டி மங்கையர்க்கரசி மற்றும் குலச்சரியார் விண்ணப்பம் வைக்கிறார்கள். அப்போது சமண சமயர்களின் துன்பத்தை அனுபவித்த அப்பர் பிரான் நேரம் காலம் சரியில்லை, இப்போது அங்கு செல்ல வேண்டாம் என்று வினவ ஞானசம்பந்தர் வேயுறு தோழிவங்கன் என்ற பதிகம் பாடிவிட்டு எம்பெருமான் திருவடியை இருக்கும்போது எந்த ஒரு ஆபத்தும் வராது என்று அப்பர் பிரானை சமாதானப்படுத்திவிட்டு ஞான சம்பந்தர் பாண்டிய நாட்டுக்கு செல்கிறார். அப்போது அப்பர் பிரான் திருவாரூருக்கு செல்கிறார். திருவாரூரில் பல நாட்கள் தங்கியிருந்த அப்பர் பிரான் திருவாதிரை திருநாளில் வீதி விடங்க பெருமான் திருவீதிகளில் பவனி வரும் காட்சியை கண்டார். ஞான சம்பந்தர் பாண்டிய நாடு சென்று
சமண சமயர்களின் ஆணவத்தை அழித்து மீண்டும் திரு புகழூரில் முருக நாயனாரின் மடத்தில் தங்கியிருக்கிறார். திருவாரூரில் இருந்து புறப்பட்ட அப்பர் பிரான் புகழூர் வருகின்றார் என்ற செய்தியை கேட்டறிந்து ஞான சம்பந்தரும் அப்பரும் எதிராக வணங்கி சேர்ந்தார்கள். அப்போது திருவாரூரில் நகரில் நடைபெற்ற தேர் திருவிழாவை பற்றி அப்பர் பிரான் நிகழ்ந்ததை ஞான சம்பந்தரிடம் தெரிவிக்கிறார். அங்கு நடந்த திருநாளின் பெருமையை என்னவென்று கூறுவேன் என்று முத்துவிதானம் என்று தொடங்கும் பதிகத்தை பாடி ஞான சம்பந்தரிடம் விளக்குகிறார். இதனை கேட்ட சம்பந்தர் புகழ்பெற்ற திருவாரூர் பெருமானை வணங்கிய பின்னர் தான் திரும்பவும் புகழூர் வந்து உம்முடன் இணைவேன் என்று அப்பர் பிரானியிடம் சொல்லிவிட்டு ஞான சம்பந்தர் திருவாரூர் புறப்பட்டு சென்றார். திருவாரூர் சென்ற சம்பந்தர் மறுபடியும் புகழூர் வருவதை எதிர்பார்த்து அங்கே முருகநாயனார் மடத்தினில் தங்கி உளவார பணிகள் செய்தவாறே புகழூர் பெருமானை புகழ்ந்து பல பதிகங்கள் அப்பர் பிரான் பாடினார். அப்படி பாடப்பட்ட பதிகங்களே நாம் சிந்திக்க இருக்கும் இந்த பதிகமும் ஒன்றாகும். இப்பதிகம் இறைவரின் திருமுன்பு பாடிய ஒன்றாகும். புகழூரில் தங்கிய நாட்களை குறிப்பிடும் பெரிய புராண பாடலாக சேக்கிழார் பெருமான் 239வது பாடலை வடிவமைத்திருக்கிறார். அந்த பாடல் திருச்சிற்றம்பலம். தேவர் பிரானை தென்புகழூர் மன்னிய தேனை பாவியல் மாலை செந்தமிழ் பாடி பறிவோடும் மேவிய காலந்தோறும் விருப்பில் கும்பிட்டே ஓவுதலோவு திருப்பணி செய்தங்கு உரைகின்றார். திருச்சிற்றம்பலம். நாம் சிந்திக்க இருக்கும் பதிகம் 4ஆம் திருமுறையில் 54வது பதிகமாக திரு புகழூர் பதியின் மீது திரு நேரிசை பண்ணிலே பாடப்பட்ட பகைத்திட்டார் புறங்கள் மூன்றும் என்ற பதிகம். திருச்சிற்றம்பலம். பகைத்திட்டார் புறங்கள் மூன்றும் பாரி நீராகி வீழ புகைத்திட்ட தேவர் கோவே பொறியிலேன் உடலம் தன்னுள் அகைத்திட்டங்கதனை நாளும் ஐவர் கொண்டாட்ட ஆடி திகைத்திட்டேன் செய்வது என்னே திருப்புகழின் நீரே. திகைத்திட்டேன் செய்வது என்னே திருப்புகழூர நீரே. திருச்சிற்றம்பலம். இங்கு பாரி என்பது முற்றிலும் அழிந்தது என்றும் பொறி அறிவு என்றும் நம் ஐம்பொறிகளால் நாம் அறியும் அறிவினை குறிப்பிடும் வகையிலே இங்கே கையாளப்பட்டுள்ளது. இந்த பதிகம் ஐம்பொறி குறித்தே முழுவதுமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பகைவர்களாகிய திரிபுரத்து அரக்கர்களின் 3 கோட்டைகள் நெருப்பில் விழுந்து எரிந்து சாம்பலாக மாறும் வண்ணம் அவற்றினை அளித்த பெருமானே, தேவர்களின் தலைவனே, அடியேனின் உடலில் உள்ள 5 பொறிகளும் எனது அறிவு செயல்படாத வண்ணம் அறிவினையை மயக்கியுள்ளது. அதனால் என்னால் சிவநெறியை அறிய முடிவதில்லை. 5 பொறிகளின் ஆதிக்கத்தில் இருந்து எனது உடலும் மனமும் மீளா வண்ணம் உள்ள நிலை 5 பொறிகளுக்கும் மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது. எனது வருத்தம் மேலும் அதிகரிக்க யான் இன்ன செய்வதென்று அறியாமல் திகைக்கின்றேன். புகழூரில் உறையும் இறைவனே, நீர்தான் எனது வருத்தத்தை நீக்கி 5 பொறிகளையும் அடக்கி ஆளும் வழியினை கற்றுக் கொடுக்க வேண்டும். திருச்சிற்றம்பலம். இவ்வாறு 1வது பாடலுக்கு விளக்கம் அளித்திருக்கிறார். அடுத்தது பாடலின் 2 மையறி மதத்த உண்கண். சங்கர் ஐயா வாங்க. சங்கர். திருச்சிற்றம்பலம்.
எந்நாடுடைய சிவனே போற்றி. எல்லாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. மையறி மதத்தோன்கள் மாதரார் வலை கையெறி சூழமேந்தும் கடவுளை நினைய மாட்டேன். ஐந்தெறி நகமி அற்றே அடைக்கும் போ தாவி யார்தான் செய்வதொன்றறிய மாட்டேன். திருப்புகழூரீரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. இப்போது ஐயா பாடிய பாடலில் இறக்கும் நேரம் நெருங்கும் சமயத்தில் தொண்டையில் கோலை அடைப்பதும் அந்நேரத்தில் பல பொறிகள் செயலற்று போவதால் ஒன்றும் செய்ய முடியாமல் மனம் திகைப்பதும் பொதுவாக நடக்கக்கூடிய நிகழ்ச்சி. இதை அப்பர் மேற்கண்ட பாடலிலே கூறியிருக்கிறார். சிவந்த கோடுகள் மற்றும் கருமையான மையினால் ஆடவர்களை கவரும் வகையில் அழகு செய்யப்பட்ட கண்களை உடைய மாதர்களின் வலையில் விழுந்த நான் கையில் சூலம் மற்றும் தீக்குளித்தினை ஏந்திய கடவுளாகிய சிவபெருமானை நினையாமல் எனது இளமையை கழிக்கின்றேன். இவ்வாறு எனது இளமை காலத்திலே இறைவனை நினையாமல் காலத்தை வீணே கழித்த எனது உயிர் கோலை எனது தண்டையை அடைக்க நான் பேசவும் முடியாமல் எனது இறுதி காலத்தில் வருந்தும் போது என்ன பாடுபடுமோ நான் அறியேன். புகழூர் தலத்தில் உரையும் இறைவனே, நான் இப்போது இருந்தே இறை உணர்வுடன் எனது வாழ்க்கையை நடத்த நீதான் அருள வேண்டும் என்று இரண்டாவது பாடலிலே கூறுகிறார். அடுத்தது பாடலின் 3, 30, 36. சதானந்தன் ஐயா பாடுதும் ஐயா. தர்ஷன் பாட போறீங்களா? சரி பாடுங்க. அடுத்தது சதானந்தன் ஐயா. திருச்சிற்றம்பலம். 30 36 30 இடு கூரம்பை அப்பர் போல் இவர் வந்து அது தருகிருவி தென்று ஒப்பவே நலிய லுற்றால் உய்யுமறைய மாட்டேன். செப்பமே திகழு மேனி திருப்புகழூரே நீரே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றிப்பா சிவாயனம. செந்நிற மேனியை உடைய சிவபெருமானி, எனது உயிரும் மனமும் இறை உணர்வுடன் வாழ விரும்புகின்றது. ஆனால் எனது உடலில் பொருந்தியுள்ள தாத்துவீக கூட்டங்கள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து எனது உயிர் விரும்பும் செயல்களை செய்ய விடாமல் இந்த செயலை விட்டுவிடு, இதனை செய் என்று தலைவர்களை போன்று மிரட்டியும் அதட்டியும் என்னை வருத்துகின்றன. இந்த சூழ்நிலையில் பிறப்பு சுழலில் இருந்து வெளியே வந்து கடைத்தேறும் வழியினை மேற்கொள்ள முடியாமல் நான் தவிக்கின்றேன். புகழூர் தலத்தில் உரையும் இறைவனே, நீர்தான் என்னை நல்வழிப்படுத்த வேண்டும் என்று அப்பர்பிரான் இந்த 3வது பாடலிலே வெளியிட்டிருக்கிறார். அடுத்து 4வது பாடல் பொறியிலா அழுக்கை ஓம்பி. சதானந்தன் ஐயா வாங்க. சிற்றம்பலம். பொறியிலா அழுக்கை ஓம்பி பொய்வினை மெய்யென்றெண்ணி நெறியலாம் நெறிகள் சென்று நீதனே நீதேதோ அறிவிலே நமர கோவே அமுதினை மனனில் வைக்கும் அறிவிலே நமர கோவே அமுதினை மனனில் வைக்கும் செறிவிலேன் செய்வதென்னே திருப்புகழூர நீரே செறிவிலேன் செய்வதென்னே திருப்புகழூர நீரே. திருச்சிற்றம்பலம்.
நன்றிங்க. இந்த பாடலிலே பொறி என்று குறிப்பிடுகிறார். பொறி என்பது நாம் அறிவியது இந்த எலி பொறி அது மாதிரி பொறி அல்ல. இது பொலிவை குறிக்கும். அந்த வகையில் இந்த பாடலுக்கு உண்டான பொழிப்புரை. பொலிவு இல்லாததும் மலங்களுடன் பிணைக்கப்பட்டதுமான இந்த உடலினை பேணி வருகின்ற நான் மெய்ப்பொருள் தன்னை உணர்த்தாத பொய்யான சமண சமயத்தினை உண்மை என்று எண்ணி சிவநெறியை சாராத நெறிவழியே சென்ற கீழ் மகனாக நான் வாழ்ந்தேன். அவ்வாறு வாழ்ந்ததால் உண்மையான நெறிமுறைகளை அறியாதவனாய் பிறப்பு சொல்லிலிருந்து நிலையான அமுதமாக இனிக்கு முக்தி வேட்டனை கருதாமல் இருந்தேன். புகழூரில் உறையும் பெருமானே, தேவர்களுக்கு தலைவனே, முக்தி வேட்டினை அடைய வேண்டும் என்ற ஆவல் சைவ சமயத்தை தற்போது சார்ந்துள்ள எனக்கு மிகவும் அதிகமாக உள்ளது. ஆனால் முக்தி பேட்டினை அடையும் வழி யாது என்று எனக்கு புரியவில்லை. எனவே இறைவனே, நீர்தான் எனக்கு வழிகாட்டி முக்தி பேட்டினை அடையுமாறு செய்ய வேண்டும் என்று இந்த 4வது பாடலை கூறுகிறார். அடுத்தது பாடலின் 5, அழியினார் குழலினானார்கள். அடியேன் படிக்கிறியா? அழியினார் குழலினார்கள் அவர்களுக்கு அன்பது ஆகி களியினார் பாடல் ஓவா கடவுர் வீரட்டம் என்னும் தளியினார் பாதம் நாளும் நினைவிலா தகவுயில் நெஞ்சம் தெளிவிலேன் செய்வதென்னே திருப்புகழூர நீரே. நன்றிங்கய்யா. இந்த பாடலிலே அழியினார் குழலினார்கள் என்கிறார். அழி என்றால் வண்டு, அழியினார் என்றால் வண்டுகள் கூட்டமாக முயக்குவதை குறிப்பிடும். அந்த வகையில் இந்த பாடலுக்கு உண்டான பொழிப்புரை. வண்டுகள் கூட்டமாக சூழும் புது மலர்கள் அணிந்த கூந்தலை உடைய மாதர்கள் மீது பற்று கொண்டுள்ள அடியேன் தங்களது சிவானந்த களிப்பினை வெளிப்படுத்தும் விதமாக அடியார்கள் பாடும் பாடல்கள் இடைவிடாது ஒலிக்கும் கடவுர் வீரட்டத்தில் உறையும் இறைவனின் திருப்பாதங்களை விருப்பத்துடன் மனதினில் நினையாமல் இருக்கின்றேன். இறைவனே, அடியேனின் நெஞ்சம் தெளிவின்றி உன்னை அடையும் தகுதி ஏதும் இன்றி உள்ளது. திருப்புகழூரில் உறையும் இறைவனே, நீர்தான் எனது மனத்தினை நல்வழிப்படுத்தி என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த பாடலுக்கு பொழிப்புரையாக அளிக்கிறார். அடுத்தது பாடல் 6வது பாடல், இளவினார் மாதர்பாலை. இளவினார் மாதர்பாலே இசைந்து நான் இருந்து பின்னும் நிலவு நாள் பல எண்ணி என்று எண்ணி நீதானாதே உன்னை உளவினா உள்க மாட்டேன் உன்னடி பரவும் ஞானம் செலவிலேன் செய்வதென்னே திருப்புகூலிரி நீரே. செலவிலேன் செய்வதென்னே திருப்புகூலிரி நீரே. திருச்சிற்றம்பலம். நன்றிம்மா. இங்கு இளவினார் என்றால் இலவம் பஞ்சு போன்று என்று பொருள்படும். நிலவு நாள் என்பது கூடி வாழும் நாளாகவும் இங்கே செலவு என்று வருகிறது. ஞான செலவு என்பது ஞான வழியில் செல்லுதலை குறிக்கும். இந்த பாடலுக்கு உண்டான பொழிப்புரை. இலவம் பஞ்சு போன்ற மென்மையான வாயினையும் பாதங்களையும் உடைய மாதர்கள் பால் அன்பு கொண்டு அவர்களுடன் கூடி வாழும் வாழ்க்கை நிலையானது என்ற எண்ணத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் நான் ஆதிமூர்த்தியாகிய உனது நினைவுகளை எனது மனதினில் உலாவச் செய்து உன்னை நினைத்து வாழ்த்தி பாடல்கள் பாடி ஞான மார்க்கத்தில் செல்லாமல் இருக்கின்றேன். புகழூர் தலத்தில் உறையும் இறைவனே, அந்த ஞான மார்க்கத்தில் செல்வதற்கான வழி தெரியாமல் திகைக்கும் எனக்கு நீர்தான் நல் வழிகாட்டி அருள வேண்டும் என்று இந்த பாடலில் விண்ணப்பிக்கிறார். அடுத்தது பாடல் 7வது பாடல், காத்திலேன் 2 3. உமா அம்மா வாங்க. உமா. இவாய் நம்ம திருச்சிட்டுமையா. காத்திலேன் 2 3 கல்வியேல் இல்லே என்பார் வாய்த்திலேன் அடிமை தன்னோல் வாய்மையா தூயே நல்லேன் பாத்தனுக்கு அருள்கள் செய்த பரமனே பரவோவார்கள்
தீர்த்தமே திகழும் பொய்கை திருப்புகழூரி நீரே. பார்த்தனுக்கு அருள்கள் செய்த பரமனே பரவுவார்கள். தீர்த்தமே திகழும் பொய்கை திருப்புகழூரி நீரே. நன்றிம்மா, நன்றிம்மா. இந்த பாடலிலே காத்திலேன் 2 3 என்பது 5 பொறிகளை குறிக்கிறது. இந்த பாடலுக்கு உண்டான புலிப்பொருள். பொய்கைகள் நிறைந்த புகழூர் தலத்தில் உறையும் இறைவனே, எனது உடலில் உள்ள 5 பொறிகளும் தங்கள் விருப்பப்படி செயல்படாமல் கட்டுப்பாட்டில் இருக்குமாறு காக்கும் வல்லமை அடியேனுக்கு இல்லை. அதற்கான கல்வியையும் நான் சான்றோர்களிடம் இருந்து பெறவில்லை. உமக்கு அடிமை தொண்டுகள் செய்யும் வாய்ப்பினை பெறாதவனாக நான் உள்ளேன். வாய்மையும் தூய்மையும் இல்லாதவனாக காணப்படுகின்றேன். பார்த்தனுக்கு பாசுபதம் அளித்த அருள் செய்தவனே, உன்னை புகழ்ந்து வழிபடும் அடியார்களை தூய்மை செய்பவனே, அடியேனுடைய குறைகளை பொருட்படுத்தாமல் என்னையும் தூய்மை செய்து அருள வேண்டும் என்று இந்த 7வது பாடலுக்கு விளக்கம் அளித்திருக்கிறார். அடுத்த பாடல் எண் 8, நீருமாய் தீயுமாய். லலிதா பாலசுந்தரம் வாங்க. ஐயா, நீருமாய் தீயுமாகே நிலனுமாய் விசும்புமாகே ஏருடை கதிர்களாகே இமையவர் இறைஞ்ச நின்றார். ஆய்வதற்கு அரியராகி அங்கங்கே ஆடுகின்ற தேவர்க்கும் தேவராவார் திருப்புகழோரனாரே. தேவர்க்கு தேவரான ஆவார் திருப்புகழோரானாரே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. அட்டமூர்த்திகளாய் இறைவன் இருக்கும் தன்மை இந்த பாடல் மூலம் உணர்த்தப்படுகிறது. நீராகவும் தீயாகவும் நிலமாகவும் ஆகாயமாகவும் காற்றாகவும் ஒளி வீசும் கதிர்களை கொண்டு அழகாக திகழும் சூரியன் மற்றும் சந்திரனாகவும் ஆன்மாவாகவும் விளங்கும் சிவபெருமானை தேவர்களும் வேண்டி நிற்கின்றார்கள். சிவபெருமான் தேவர்களால் ஆராய்ந்து அறிவதற்கு அரியவராக விளங்குகின்றார். அவரால் ஆட்டுவிக்கப்பட்டு பல பணிகளை செய்து கொண்டிருக்கும் பல தேவர்களுக்கும் தலைவனாக அவர் விளங்குகின்றார். இத்தகைய பெருமை வாய்ந்த பெருமான் திரு புகழூரில் உரைகின்றார் என்று கூறுகிறார். அடுத்தது பாடல் எண் 9, மெய்யுலே விளக்கை ஏற்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. மெய்யனே விளக்கை ஏற்றி வெண்டல உயர தூண்டி உய்வதோர் உபாயம் பற்றி உகக்கின்றேன் உகவா வண்ணம். ஐவரை அகத்தே வைத்தீர் அவர்களே வலியர் சாவ செய்வது ஒன்று அறிய மாட்டேன் திருப்புகழூர நீரே. செய்வது ஒன்று அறிய மாட்டேன் திருப்புகழூர நீரே. திருச்சிற்றம்பலம். சிவாய நமக. நன்றி ஐயா. நன்றிங்கய்யா, நன்றிங்கய்யா. இந்த பாடலிலே மெய்யுலே விளக்கை ஏற்றி என்ற மெய் என்பது நமது உடலை குறிக்கிறது. உய்வதோர் உபாயம் பற்றி உகக்கின்றேன் என்று உகத்துதல் என்பது உயர்த்துதலை குறிக்கிறது. அந்த வகையில் இந்த பாடலுக்கு உண்டான பொழிப்புரை. திரு புகழூரில் உறையும் பெருமானே, எனது உடலின் உள்ளே ஞான விளக்கினை ஏற்றி வைத்து அந்த விளக்கின் உதவியுடன் மனதில் உள்ள ஆணவம், கண்மம், மாயை ஆகிய 3 மலங்களையும் களைந்து பிறவி பெருங்கடலை தாண்டும் அளவுக்கு அந்த விளக்கினை உயரமாக தூண்டுகின்றேன். ஆனால் எனது ஆசை நிறைவேறாத வண்ணம் செயல்படுமாறு 5 பொறிகளை என்னுள்ளே வைத்தீர்கள். அந்த 5 பொறிகளும் மிகவும் வலிமையுடன் செயல்படுவதால் என்னால் அவைகளை வெல்ல முடியவில்லை. இந்த நிலையில் என் விருப்பத்தை அடைய என்ன செய்வது என்று அறியாமல் திகைக்கின்றேன். பெருமானே, நீர்தான் நல்ல வழியினை காட்டி அருள் புரிய வேண்டும் என்று இந்த 9வது பாடல்
வலியுறுத்தியிருக்கிறார். அடுத்தது 10வது பாடல் அறுவரை தாங்கி நானும். சொக்கி சொக்கம்மாள் வாங்க. திருச்சிற்றம்பலம். அறுவரை தாங்கி நானும் அருமறை ஆதியானும் இருவரும் அறிய மாட்டா ஈசனார் இலங்கை வேந்தன் கருவறை எடுத்த அன்று கண்வழி குருதி சோர திருவிரல் சிறிது வைத்தார் திருப்புகழோனரே. கருவறை எடுத்த அன்று கண்வழி குருதி சோர திருவிரல் சிறிது வைத்தார் திருப்புகழோனாரே. திருச்சிற்றம்பலம். நன்றிமா நன்றிமா. இங்கு அறுவரை தாங்கி நானும் என்ற திருமாலை கோவர்த்தன மலையை குடையாக உயர்த்தி பிடித்து அயர்பாடி பசுக்களையும் மக்களையும் காத்த கண்ணனாகிய திருமாலை குறித்தும், கருவறை எடுத்த ஞான்று என்று கருவறையை பெரிய மலையாக கைலை மலையை இடம் சுட்டியிருக்கிறார் இந்த பாடலுக்கு உண்டான பொழிப்புரை. கோவர்த்தன மலையை குடையாக பிடித்து கோகுலத்தில் இருந்த பசுக்களையும் மக்களையும் காப்பாற்றிய கண்ணனாகிய திருமாலும், அரிய வேதங்களை ஓதும் பிரமனும் அறிந்து கொள்ள முடியாதபடி அழலாய் ஓங்கி நிமிர்ந்தவன் சிவபெருமான், இலங்கை வேந்தனாக திகழ்ந்த அரக்கன் இராவணன், பெரிய மலையாகிய கைலையை பேர்த்தெடுக்க முயற்சி செய்தபோது அவனது கண்களில் இருந்து ரத்தம் வலியுமாறு தனது கால் விரலை சிறிதே ஊன்றி அவனை வருத்தியவர் சிவபெருமான். இவ்வாறு வல்லமே பெற்றவராகவும் அரியவராகவும் விளங்கும் பெருமான் திரு புகழூரில் உரைகின்றார் என்ற இந்த 10வது பாடலுக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறார். இந்த பதிகத்திலே 8வது மற்றும் 10வது பாடல்கள் திரு புகழ் ஊரனாரே என்று இறைவனை படற்கை நிலையில் வைத்து முடிகின்றன. மற்றைய 8 பாடல்களிலும் திரு புகழூர் அணீரே என்று இறைவனை முன்னிலைப்படுத்தி பாடிய பாடல்களாக உள்ளது. மற்றைய 8 பாடல்களில் அப்பர் பிரான் உடலின் உயிரின் இழிவான நிலையை எடுத்து கூறி தனது இயலாமையை விளக்கி இறைவனின் அருளை வேண்டி நிற்பதாக அமைந்துள்ளது. நாமும் பதிகத்தின் தற்போதைய அமைப்பினை பின்பற்றி நமது உடலின் உயிரின் உண்மையான நிலையை புரிந்து கொண்டு அந்த அவலங்களை களைய இறைவனை துணையினை நாடுவோமாக என்று கூறிக்கொண்டு அடுத்த பதிகமான 55வது பதிகத்தை நோக்கி பயணிப்போம். திருச்சிற்றம்பலம். 4ஆம் திருமுறையில் 55வது பதி வலம்புறம் பண் நேரிசை. 4ஆம் திருமுறையில் 55வது பதிகமாக வலம்புறம் பதியின் மீது நேரிசை பண்ணிலே பாடப்பட்ட பதிகம் தென்புரை என்று தொடங்கும். இந்த வலம்புறம் பதியின் சுவாமியின் பெயர் வலம்புரநாதர், அம்பாள் வடுவகி கண்ணம்மை. இது மேல பெரும்பள்ளம் எனவும் வழங்கப்பட்டு வருகின்றது. இறைவனது திருமுடியிலே பள்ளம் இருப்பதால் இப்பெயர் பெற்றது என்பர். இது பூம்புகார் பல்லவனீச்சரத்திற்கு தென்மேற்கே 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. மயிலாடுதுறை, சீகாழி ஆகிய ஊர்களில் இருந்தும் பூம்புகார் செல்லும் பேருந்துகளில் ஏறி ஊரை குறிக்கும் கைகாட்டியில் இறங்கி சிறிது தூரம் நடந்து சென்றால் ஆலயத்தை அடையலாம் என்று ஆலய வரலாறு குறிப்பிடுகிறது. திருமால் வழிபட்டு சங்கு பெற்ற தலம். இதற்கு சம்பந்தர் பதிகம் ஒன்றும் அப்பர் பதிகம் 2ம் சுந்தரர் பதிகம் 1மாக இந்த பதியின் மீது 4 பதிகங்கள் இருக்கின்றது. தல வரலாறாக அப்பர் பிரான் பல சோழ நாட்டு திருத்தலங்கள் சென்று பெருமானை தரிசனம் செய்ய ஆவல் கொண்டார். அப்பர் பிரான் வலம்புறம் சென்றதாக தனியாக பெரிய புராண குறிப்பு ஏதும் காணப்படவில்லை. என்றாலும் நனிப்பள்ளி முதலாகிய பல தலங்கள் என்ற குறிப்பிலே இந்த தலமும் அடங்கும் என்ற பெரிய புராண உரை ஆசிரியர்கள் கருதுகின்றார்கள். இந்த தலத்தின் மீது அப்பர் பிரான் அருளிய 2 பதிகங்கள் நமக்கு கிடைத்துள்ளன. அவற்றில் ஒன்றான நேரிசை பதிகத்தை தான் நாம் இப்போது இங்கே சிந்திக்க இருக்கிறோம்.
வலம்புறத்து அடிகள் என்ற தலத்து இறைவனை இந்த பதியத்தில் குறிப்பிடும் அப்பர் புரான் அவர் அழகாக இருந்த நிலையினை பாடல்தோறும் குறிப்பிடுகின்றார். இது குறித்து சேக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராண பாடல் வரிசையை 189. திருச்சிற்றம்பலம். ஆண்ட அரசு எழுந்தருள கோலக்காவை அவரோடும் சென்றிறைஞ்சி அன்பு கொண்டு மீண்டருளினார். அவரும் விடை கொண்டு இப்பால் வேதநாயகம் விரும்பும் பதிகளான நீண்ட கருப்பரியலூர் புங்கூர் நீடூர் திருக்குறுக்கை திருநின்றியூரும் காண்தகையனி முதலா நன்னி கண்ணுதலார் கலல் தொழுது வணங்கி செல்வார். திருச்சிற்றம்பலம். இதனுடைய முதல் பாடல் தென்திரை தேங்க. ஐயா யாராவது படிக்க சொல்லுங்க. படிங்க. அடுத்தது கணபதி ஐயா, நீங்க படிச்ச பிறகு கணபதி ஐயா. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம். தென்திரை தேங்கி யோதம் சென்றடி வீழும் காலை தொன்திரை தண்டற்கோனை தொழுதடி வணங்கி எங்கும் வண்டுகண் மதுகண் மாந்தும் வலம்புறத்தடி கடம்பை கொண்டு நல்கீதம் பாட உலகதாம் இருந்தவாறே. கொண்டு நல்கீதம் பாட உலகதாம் இருந்தவாறே. நன்றிங்கய்யா. தென்திரை தேங்கி ஓதம் சென்று அடி வீழும் காலை தொண்டு இறைத்து என்று, இறைத்து என்றால் இங்கு சீர்பாடி என்று வழிபடும். சீர்பாடி என்றால் பெருமையினை பாடியும் எடுத்துக்கொள்ளலாம். திருச்சிற்றம்பலம். இந்த பாடலுக்கு உண்டான குறிப்புரையாக பலம்புறத்த அடிகளின் திருவடிகளை தெளிந்த கடலின் நீரலைகள் சென்றடைந்து அலசும் தருணத்திலே அங்கே உள்ள அடியார்கள் பெருமானின் பெருமைகளை பாடியவாறு அனைத்து உலகங்களுக்கு தலைவனாக உள்ள பெருமானை தொழுது வணங்குகின்றார்கள். மேலும் செறிந்து காணப்படும் பல வகையான மலர்களில் உள்ள தேனை பருகியதால் மயக்கமடைந்து தம்மை மறந்து உறங்கும் வண்டினங்கள் மிகுந்த வலம்புற தலத்தில் உறையும் அடிகளை அடியார்கள் தங்களது உள்ளத்தில் இருத்தி சிறப்பான இசை பாடல்களை பாட உலகர் இருக்கும் வண்ணம் தான் என்னே என்று பெருமையாக கூறுகிறார். அடுத்து இரண்டாவது பாடல் மடுக்களில் வாழை பாய. கணபதி ஐயா வாங்க. நமச்சிவாயம் சிவாய நம சிவாய நம. அடியார் பெருமக்களை பாதபூஜையாம் சமர்த்தாமி தேவதீபு நீராஞ்சன சமர்த்தாமி. சிவாச்ச சித்தமனம் சிவாய நம சிவா. மடுக்களில் வாழை பாய வண்டினம் இருந்த பொய்கை பிடிக்கடில் தமிழ் பிணைபயின்றனவேதங்கள் தொழுத்தேனல் மாலை ஏந்தி தொண்டர்கள் பரவியேத்தே வடேயிடம் கண்ணீவாக பலம்புறத்திருந்தவரே தொழுத்தனல் மாலை ஏந்தி தொண்டர்கள் பரவியேத்தே பரிதடங்கள் நீவாக பலம்புறந்திருந்தவரே. நன்றி அம்மா. சிவா சிவா. நன்றிங்க நன்றிங்க நன்றிங்க. இந்த பாடலிலே இயற்கையோடு அம்மையையும் ஒப்பிட்டு பாடுகிறார். இங்கே வடித்தன கண்ணி பாகர் வலம்புறுத்தி இறந்தவாறே என்ற வடுவேகர் கன்னி அம்மை என்பது தலத்து இறைவியின் திருநாமம். அதனை உணர்த்தும் வகையிலே
மாவடு போன்ற அகன்ற கண்ணினை உடைய பார்வதி தேவி என்று இங்கே கூறுகிறார். இந்த பாடலுக்குண்டான பொழிப்புரை: நீர்நிலைகளிலே வாளை மீன்கள் பாய்வதால் ஏற்படும் ஆரவாரத்திற்கு அஞ்சிய வண்டுகள் பயத்துடன் ஓட, நீர் நிலைகளில் உள்ள வரால் மீன்கள் பெண் யானையுடன் ஆண் யானை சேர்வது போன்று ஒன்றை ஒன்று அணைத்து கொண்டு பிரியாமல் காணப்படும் தமாகிய வலம்புறத்தில் உள்ள தொண்டர்கள் பூக்களை கொண்டு தொடுத்த மாலைகளை இறைவனுக்கு சூட்டி அவரை புகழ்ந்து வணங்குகின்றார்கள். மாவடு போன்ற அகன்ற கண்களை உடைய பார்வதி அன்னையை தனது உடலின் ஒரு பாகத்தில் கொண்டுள்ள வலம்புறத்து அடிகள் மேலே குறிப்பிட்ட சூழ்நிலையில் அளிக்கும் காட்சிதான் என்னே என்று பெருமையோட கூறுகிறார். அடுத்தது பாடல் 3வது பாடல், தேனுடை மலர்கள் கொண்டு. வேலரசி அம்மா வாங்க. அம்மா இருக்கீங்களா? போரூர் செண்பகவல்லி அம்மா வாங்க. போரூர் செண்பகவல்லி அம்மா. வெளியே போயிட்டு இருக்காங்க ஐயா, யாருமே காணுமே. நீங்க சொன்ன அவங்க 2 பேரும் இல்ல. பட்டம்மாள் வாங்க. பட்டம்மாள். ஐயா வராங்க ஐயா. பத்மாமா பாடுறீங்களா? நான் அடுத்த பாட்டு பாடுறேன், நீங்க பாடுங்க. அடுத்த பாட்டு பாடுறேன். முளையேற்று நல்லேனோ பூண்டுமை சடைகள் தாழ வெள்ளையேற்றிலையனாக வளைத்து அறை செய்ய வீக்கி புலைக்கலைய போர்வை போர்த்து புலனோடு மதியம் சூடி வலைப்பையில் இளையர் ஏத்தோம் வலம்புற தடிகள் தாமே. வலைப்பையில் இளையர் ஏத்தோம் வலம்புற தடிகள் தாமே. பாட்டு சொன்னீங்க. 3வது பாட்டு பாடுங்க. 4வது பாட்டு பாடினாங்க. படிங்கம்மா. தேனுடை மலர்கள் கொண்டு. பத்மாமா கேக்கலையா? பாட்டு மாத்தி பாடிட்டீங்களாம் பாருங்க. 3வது பாட்டாம் பாடுங்க. 4 சிவா. 3 அவர் பாடல. சரி சிவா, நீங்களாம் பாடுங்க. பாடுங்கம்மா ப்ளீஸ். பட்டம்மா நீங்க பாடுங்க. அவன் பாட்டு கொடுங்க. சிவாய நம. தேனுடை மலர்கள் கொண்டு திருந்தடி பொருந்த சாத்தி ஆணிடை அஞ்சும் கொண்டு அன்பினால் அமர ஆட்டி வானிடை மதியம் சூடும் வலம்புறத்தடிகள் தம்மை நானடை ஏத்த பெற்று நல்வினை பயனுற்றேனே. நானடை தேத்த பெற்று நல்வினை பற்றே பயனுற்றேனே. சிவாய நம. நன்றிங்கம்மா. பதிகத்தின் முதல் 2 பாடல்களிலே பாமாலையும் பூமாலையும் இறைவனைக்கு சேர்த்தி வணங்கிய தொண்டர்கள் குறித்து பாடினார். இங்கே இந்த பாடலுக்கு உண்டான பொழிப்புரையாக தேனுடைய மலர்களை கொண்டு பெருமானின் அழகிய திருவடிகளை அர்ச்சனை செய்தும் ஆணிலிருந்து கிடைக்கப்பெறும் 5 பொருட்களை கொண்டு மிகுந்த அன்புடன் இறைவனை நீராட்டியும் வானத்தில் உலவும் பிறை சந்திரனை தனது சடையில் சூடிய வலம்புறத்து அடிகள் தம்மை அடியார்கள் வணங்கி போற்றுகின்றார்கள். இவ்வாறு போற்றப்படும் இறைவனை அடியேன் சரணடைந்து போற்றுவதற்கு வழிவகுத்த நல்வினை உடையவனாக அடியேன் இருத்தலால் அதன் பயனாக இறைவனை வழிபடுகின்றேன் என்று இந்த 3வது பாடலை கூறுகிறார். அடுத்தது பாடல் 4, முளையேற்று இளநல் ஏனம் பூண்டு. பத்மாவதி அம்மா இப்ப படிங்க. 4வது பாடல் மறுபடியும் படிங்க.
சிவாயனம் ஐயா. முளையேற்று இனநல் ஏனும் பூண்டு மெய் சடைகள் தாழ வலையேறு இளைய நாகம் வலித்து அறை செய்ய வீக்கி புலைக்கைய போர்வை போர்த்து புனலோடு மதியம் சூடி வலைப்பையில் இளையர் ஏத்தும் வலம்புற தடிகள் தாமே வலைப்பையில் இளையர் ஏத்தும் வலபுற அடிகள் தாமே. திருச்சிற்றம்பலம். நன்றிமா நன்றிமா. பொதுவாக அடியார்கள் என்று குறிப்பிட்ட இரு பாடரும் வலம்புறத்து இறைவனை வழிபட்ட செய்தியை முந்தைய பாடல்களை குறிப்பிட்ட அப்பர் புரான் இந்த பாடல்ல பெண் அடியார்கள் இறைவனை வழிபட்டதை குறிப்பிடுகிறார். அந்நாளைய பெண்களின் சிரவபக்தியும் திருக்கோயிலுக்கு திரளாக சென்ற அவர்கள் வழிபட்டமையும் இங்கே உணர்த்தப்படுகிறது. மெய் சடை என்பது செறிந்த சடை, அடர்ந்த சடை. இங்கே முளை என்பது மூங்கில் முளை போன்ற என்றும், எயிர் என்பது பல் என்றும், ஏனம் என்றால் பண்டு என்றும் பொருள். இந்த பாடலுக்கு உண்டான பொழிப்புரை: திருமால் எடுத்த அவதாரமாகிய இளமை மற்றும் அழகும் பொருந்தி இருந்த பன்றியின் மூங்கில் முளை போன்ற பல்லினை அணிகலனாக அணிந்தும் அடர்ந்த சடைகள் தாழ்ந்து தொங்கவும் வளைந்த பற்களை உடையதும் என்றும் இளமையுடன் காணப்படும் பாம்பினை தனது இடுப்பினில் பொருந்துமாறு இறுக்கமாக கட்டியும் துளையை உடைய கையினை துதிக்கையை கொண்ட யானையின் தோலை உரித்து போர்வையாக தனது உடலின் மீது பொறுத்து கொண்டும் கங்கை ஆற்றினையும் சந்திரனையும் தனது சடையில் சூடியும் காட்சி தரும் வலம்புறத்து அடிகளை தங்களது கைகளில் வளையல்கள் அணிந்து அழகாக விளங்கும் இளைய பெண்மணிகள் புகழ்ந்து பாடுகின்றார்கள் என்று இங்கே மகளிர் பாடுவதை குறிப்பிட்டிருக்கிறார். அடுத்து 5வது பாடல் சுருள் உரு வரையின் மேலான். செல்வம் சுருளுரு வரையின் மேலால் துலங்கிலம் பளிங்கு சிந்த இருளொரு கதிர் நுழைந்த இளம் கதிர் பசலை திங்கள் அருளுறும் அடியாரெல்லாம் அங்கையின் மலர்கள் ஏந்த மருளொரு கீதம் கேட்டார் வலம்புறத் தடிகளாரே. அருளொரும் அடியாரெல்லாம் அங்கையின் மலர்கள் ஏந்த மருளொரு கீதம் கேட்டார் வலம்புற தடிகளாரே. திருச்சிற்றம்பலம். நன்றிமா நன்றிமா. இந்த இடத்திலே அருள் உறும் அடியார் எல்லாம் அங்கேயின் மலர்கள் ஏந்த மருள் உரு கீதம் கேட்டார் என்று சொல்லியிருக்கிறார். மருள் உரு கீதம் என்பது மருள் எனப்படும் பண், குறிஞ்சி நிலத்திற்கு உரியது. இந்தள பண்ணினை மருள் என்பார்கள், அதை குறிப்பிட்டிருக்கிறார். இந்த பாடலுக்கு உண்டான பொழிப்புரை: மலையின் சிகரம் போன்று முடியப்பட்டதும் சுருண்டு வளர்ந்ததும் ஆகிய சடையிலே அமர்ந்து பளிங்கு போன்று வெண்மை நிறத்தில் பிரகாசித்த சந்திரன் தனது கதிர்களால் இரவு நேரத்தில் இருண்டு காணப்பட்ட வயல்களில் நின்ற நெற்கதிர்களின் வளர்ச்சிக்கு உதவும் தலமாகிய வலம் புறத்திலே பெருமானது அருளினை அடைய விரும்பும் பெண் அடியார்கள் தங்களது அழகிய கைகளில் மலர்களை ஏந்தி நின்றவாறு அவர்கள் குறிஞ்சி நிலத்திற்குரிய இந்தளை இசைப்பண்ணில் இனிய பாடல்கள் பாட அந்த பாடல்களை கேட்டு இன்புற்ற வண்ணம் வலம்புறத்து அடிகள் இங்கே உரைகின்றார் என்று கூறியிருக்கிறார். அடுத்த 6வது பாடல் நினைக்கின்றேன் நெஞ்சு தன்னார். இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க, எல்லாரையும் கூப்பிடுவாங்க. செல்வியம்மா நீங்க பதட்டப்படாதீங்க, ஐயா எழுதி வச்சிருப்பாரு நினைக்கிறேன். கூப்பிடாம மட்டும் விட மாட்டாரு, எல்லாருக்கும் பாடல் உண்டு நினைக்கிறேன். வாங்க ராஜா ஐயா, கூப்பிடுங்க ஐயா. சித்ரா அம்மா வாங்க. அடுத்தது சிவசெல்வி ராஜசேகர். அடுத்தது சித்ரா இருக்கீங்களா? ரயில்வேக்காரமா இருக்கீங்களா? வாய்ப்பு இருக்கா ஐயா? திருச்சிற்றம்பலங்க ஐயா. எத்தனாவது பாட்டுங்க ஐயா? 6வது பாடல். 6வது பாடல். 6வது. 6 நினைக்கின்றேன். அதுதான் 55ல் 6மா? ஆமா, சரிங்க. சரி. திருச்சிற்றம்பலம். நினைக்கின்றேன் நெஞ்சு தன்னால் நீண்ட புன்சடையினானே அனைத்துடன் கொண்டு வந்து கண்பினால் அமைய வாட்டி புனைக்கின்றேன் பொய்மை தன்னை
மெய்மையை புணர மாட்டேன், எனக்கு நான் செய்வதென்ன, இனிவலம் புரிவ நீரே. எனக்கு நான் செய்வதென்ன, இனிவலம் புரவ நீரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நன்றிம்மா. நாம் சென்ற 5 பாடல்களை பார்த்தோம். வடம்புறம் தளத்தில் இருந்த அடியார்கள் இறைவனை போற்றி வணங்கியதை குறிப்பிடும் அப்பர் பிரான் அவ்வாறு இறைவனை வணங்காத மனிதர்களை எண்ணுகிறார். அந்த வகையிலே இந்த பாடலுக்கு புலிப்புரை. செம்பட்டை நிறத்தில் நீண்டு காணப்படும் சடையை உடையவனே, உனது அடியார்கள் உன்னை வழிபடும் முறையை கண்ட அடியேன் அவர்கள் செய்த வழிபாட்டினை நினைத்து பார்க்கின்றேன். ஆனால் அந்த அடியார்கள் போன்று நீர் விருப்பமுடன் நீராடும் பொருட்களையும் மலர்களையும் திரட்டி கொண்டு வந்து அன்புடன் உன்னை வழிபடாமல் பொய்மையை பெருக்கி வாழும் நான் மெய்ப்பொருளாகி உன்னுடன் இணையாமல் இருக்கின்றேன். இவ்வாறு வீணாக பொழுதினை கழிக்கும் அடியேன் மெய்ப்பொருளினை புரிந்து கொண்டு பொய்யான உலக வாழ்க்கையின் உண்மை தன்மையை புரிந்து கொண்டு எனது பிறவி பிணியினை தீர்த்து கொள்ளும் வழியறியாமல் திகைக்கின்றேன். இறைவனே, நீர்தான் அருள் செய்து என்னை நல்வழியில் புகுத்த வேண்டும் என்று இந்த 6வது பாடல் மூலம் விண்ணப்பிக்கிறார். அடுத்து 7வது பாடல் செங்கையல் செயல்கள் பாய்ந்து. செல்வி அம்மா வாங்க. திருச்சிற்றம்பலம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. செங்கையல் செல்கள் பாய்ந்து தெம்பழம் இனிய நாடி, செங்கையல் செல்கள் பாய்ந்து தெம்பழம் இனிய நாடி, தங்கயம் துறந்து போந்து தடம் பொய்கை அடைந்து நின்று, கொங்கையர் குடையும் காலை கொழுங்கனி அழுங்கினாராம், மங்கள மனையின் மிக்கார் வலம்புறத்தடிகளாரே, மங்கள மனையின் மிக்கார் வலம்புறத்தடிகளாரே. திருச்சிற்றம்பலம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. நன்றிங்கய்யா. நன்றிம்மா. செங்கையல் செயல்கள்னு பாடினீங்க. செங்கையல் செயல்கள் 2 முறையும் கவனிச்சேன். செங்கையல் செயல்கள் பாய்ந்து தேம்பலம் இனிய நாடி என்று வருகிறது. செயல்னா செயல் மீன்கள். செயல் மீன்கள் தான் செங்கையல் செயல்கள்னு சொல்றாரு. தேம்பழம் என்பது இனிய பழத்தை குறிக்கும். திருச்சிற்றம்பலம். இந்த பாடலுக்கு உண்டான பொழிப்புரை. செங்கையல் மீன்களும் செயல் மீன்களும் தாங்கள் உண்பதற்காக இனிய பழங்கள் நிறைந்த நீர்நிலைகளை நாடி தாங்கள் இருந்த இடத்தினை விடுத்து அகன்ற குளத்தினை அடைகின்றன. அந்த குளத்தினில் நீராடும் மங்கையர்களின் செலுத்த மார்பகங்களை கண்ட மீன்கள் அவைகளை கனிகள் என்று நினைத்து ஏமாறுகின்றன. அத்தகைய அழகினை கொண்டவர்களாகவும் இல்லறத்தில் சிறந்தவர்களாகவும் விளங்கும் பெண்கள் வாழும் வலம்புறத்து தலத்திலே சிவபெருமான் வலம்புறத்து அடிகளாக உருகின்றார் என்று இந்த பாடலை கூறுகிறார். அடுத்த 8வது பாடல் அருகியலாம் குவளை சென்னல். கோபால் சரிதா அம்மா வாங்க. ஐயா திருச்சிற்றம்பலம்ங்க ஐயா. அருங்கெலாம் குவளை செந்நெல் அகவிலை ஆம்பல் நெய்தல், தெருவெலாம் தெங்கு மாவும் பழமிழும் படைப்பே எல்லாம், குறுங்கின கூடி அங்கே கும்மலி திறகுலர்த்தி, மறுவலாம் இடங்கள் காட்டும் வலம்புரி தடிகளாரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா. திருவலாம் தெங்கு மாவும் பழம் விழும் படப்பை எல்லாம் என்று, படப்பை என்பது வீட்டில் இருக்கிற வீட்டு தோட்டத்தை குறிக்கிறது. இந்த பாடலுக்கு உண்டான பொழிப்புரை. வலம்புறத்து தளத்தில் உள்ள நெல் வயல்களில் நெற்கதிர்களின் இடையே அகன்ற இலைகளை உடைய ஆம்பல், குவளை மற்றும் நெய்தல் மலர்களும் பூத்துள்ளன. எல்லா தெருக்களிலும் தென்னை மரங்களும் மாமரங்களும் ஓங்கி வளர்ந்துள்ளன. வீட்டு தோட்டங்களிலே பழங்கள் பழுத்து கீழே விழுகின்றன. இவ்வாறு பழங்கள் அதிகமாக பழுத்து காணப்படும் இடங்களில் பறவைகள் கூட்டமாக குழுமி ஒலித்து தங்களது இறகுகளை அசைத்து அசைத்து உலர்த்தி கொள்கின்றன. இவ்வாறு நீர் வளமும் நில வளமும் நிறைந்த வலம்புறம் தலத்தில் வலம்புறத்து உகந்து உரைகின்றார் என்று இந்த பாடலிலே கூறுகிறார். அடுத்து 9வது பாடல் கருவறை அணையமேனி. தாமோதர ஐயா வாங்க.
சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். கருவறை அணைய மேனி கடல் வண்ணன் அவனும் காணான், திருவரை அணைய பூமேல் திசைமுகன் அவனும் காணான், ஒருவரை உச்சி ஏறி ஓங்கினார் ஓங்கி வந்து அருமையில் எளிமையானார் அவர் வலம் புறவனாரே, அருமையில் எளிமையானார் அவர் வலம் புறவனாரே. சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க நன்றிங்க. இந்த பாடலிலே கருவறை, திருவரை, ஒருவரை, அருமையில் என்று எளிமையாக வைத்திருக்கிறார். கருவறை என்பது இங்கே கரிய மலையை குறிக்கும். திருவரை என்பது திருமகள் தங்கும் இடமாக கருதப்படும். ஒருவரை என்பது ஒப்பற்ற மலையாகிய கையிலை மலையை குறிக்கும். அருமை என்பது அரிய தன்மையை குறிக்கும். இந்த பாடலுக்குண்டான ஒளிப்புரை. கரிய மலையினை போன்றும் கடலினை போன்றும் மேனி நிறத்தினை உடையவனாகிய திருமால் காண முடியாதபடி நின்றவன் சிவபெருமான். திருமகள் உறையும் இடம் என்று கருதப்படும் தாமரை மலரிலே அமர்பவனாகிய பிரமனும் காண முடியாதபடி நின்றவன் சிவபெருமான். ஒப்பற்ற மலை என்று கருதப்படும் கைலை மலையின் உச்சியில் மேம்பட்ட நிலையில் விளங்குபவன் சிவபெருமான். இத்தனை அரியவனாக இருக்கும் சிவபெருமான் அடியார்களுக்கு மிகவும் எளியவனாக திகழும் தலம் வலம்புறம் என்று கூறுகிறார். அடுத்து 10வது பாடல். வாள் எயிறு இலங்கு நக்கு. தனலட்சுமி அம்மா இருக்கீங்களா? வாங்க. திருச்சிற்றம்பலம் ஐயா. வாளையிர் இளங்க நக்கு வளர்கையிலாயம் தன்னை ஆழ்வழி கருதி சென்ற அரக்கனை அரைக்கீழன்று தோளோடு 10 வாயும் தொலைந்துடன் அழுந்த ஊன்றி ஆண்மையும் வலியும் தீர்ப்பார் அவர் வளம் புறவனாரே, ஆண்மையும் வலியும் தீர்ப்பார் அவர் வளம் புறவனாரே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிமா நன்றிமா. வாள் எயிறு இலங்கு நக்கு வளர் கைலாயம் தன்னை என்று, வளர் கைலாயம் என்பது உயர்ந்து வளர்ந்த கைலாய மலையும், வாள் என்பது இங்கே ஒளியுடன் விளங்கும் என்றும், வாள் எயிறு எயிறு என்பது கோரைப்பல், வாள் எயிறு இலங்கு நக்கு என்பது, நக்கு என்றால் சிரிப்ப. நாம் சொல்லுவோம் வார்த்தையிலே உலகிலே சொல்லுவோம் நக்கலா அப்படின்னு சொல்ற மாதிரி, நக்கு என்பது இங்கு சிரித்து என்று பொருள் கொள்கிறது. இந்த பாடலுக்கு உண்டான பொழிப்புரை. ஒளி வீசும் நீண்ட கோரை பற்களை கொண்ட அரக்கன் இராவணன் தனது வலிமையின் மீது கொண்டிருந்த எண்ணற்ற செருக்கினாலே தனது வழியில் குறுக்கிட்ட கைலை மலையை பேர்த்தெடுப்பது தனக்கு சிறு பிள்ளையின் விளையாட்டு போன்று மிகவும் எளிதான செயல் என்ற எண்ணத்திலே சிரித்தவாறு கைலை மலையை நோக்கி சென்றான். அவ்வாறு சென்ற அரக்கன் ஓங்கி வளர்ந்த கைலை மலையை பேர்த்தெடுக்க முயற்சி செய்த போது அவனது 20 தோள்களும் 10 வாய்களும் மலையின் கீழே நசுங்கி தொலைந்து அழுந்துமாறு தனது கால் பெரு விரலால் மலையை அழுத்தி அரக்கனது வீரத்தையும் வலிமையும் அடக்கியவர் வலம்புறத்தில் வாழும் சிவபெருமான் ஆவார் என்று இந்த பாடலிலே கூறுகிறார். பொதுவாக அப்பர் பிரானின் பாடல்களிலே இயற்கை வர்ணனை ஞான சம்பந்தரின் பதிகங்களில் காணப்படுவது போன்ற இருப்பதில்லை. ஒரு சில பாடல்களில் அந்த மாதிரி இயற்கை காட்சிகள் பற்றிய குறிப்புகள் அவரது கவிநயத்தை நமக்கு உணர்த்துகின்றது. இந்த பதிகத்தின் பாடல்களிலே இயற்கை காட்சிகளை அப்பர் பிரான் சுமையுடன் நமக்கு அளித்ததை நாம் உணரலாம். தலத்து இறைவனை அடியார்கள் வழிபட்ட காட்சியை கண்டுகளித்து அந்த காட்சிகளை நமக்கு பதிகத்தின் முதல் 5 பாடல்கள் உணர்த்தும் அப்பர் பிரான் தலத்தில் தான் கண்ட இயற்கை காட்சிகளையும் நமக்கு உணர்த்தும் வித்தியாசமான பதிகம் இது. பதிகத்தின் 7வது பாடலிலே மீன்கள் நீராடும் இளம் பெண்களை என்று தவறாக நினைத்து அந்த கனிகளின் மேல் மோதும் காட்சியை விவரிக்கும் அப்பர் பிரான் 5வது பாடலிலே சந்திரனின் ஒளி உதவியுடன் நெற்கதிர்கள் செலுத்து வளரும் நிலையையும், 2வது பாடலிலே மடுக்களில் பாயும் வாழை மீன்கள் ஒன்றுடன் ஒன்று பிணைந்து இருக்கும் காட்சியையும், 8வது பாடலிலே தலத்தின் நீர் வளத்தையும் நில வளத்தையும் ஒப்பிடுகின்றார். 9வது பாடலிலே பிரமனும் திருமாலும் காண்பதற்கு அரிய பெருமான்
எவ்வாறு தனது அரிய நிலையை எளிய நிலையாக மாற்றிக்கொண்டு எளியவனாக காட்சி அளிக்கின்றார் என்றும் இந்த 10வது பாடலில் கைலை நிகழ்ச்சியையும் குறிப்பிடுகிறார். அப்பர் பிரான் இந்த பதிகத்தின் உணர்த்துவதை போன்று நாமும் பெருமானை வழிபடும் மற்ற அடியார்களை கண்டு ஆனந்தமடைந்து அவர்களுடன் பழகி அவர்களை போன்று நாமும் சிவானந்தத்தில் தெளிக்க முயற்சி செய்வோமாக என்று கூறி நேரம் கருதி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். திருச்சிற்றம்பலம். நன்றி. நன்றிங்க ஐயா. பொன்னூசல் சித்ரா, வாழப்பாடி சித்ரா அம்மா வாங்க. பாடல் 6. திருச்சிற்றம்பலம் ஐயா. அடியார் பெருமக்கள் திருவடி வணங்கிக்கிறேங்க சாமி. திருச்சிற்றம்பலம். மாதாடு பாகத்தன் உத்தர கோசமங்கை சிவசிவா. மாதாடு பாகத்தன் உத்தர கோசமங்கை தாதாடு கொன்றை சடையான் அடியாருள் கோதாட்டி நாயேனை ஆட்கொண்டன் தொல்பிறவி தீதோடா வண்ணம் திகழ பிறப்பறுப்பான் காதாடு குண்டலங்கள் பாடி கசிந்தன் பால் போதாடு பூன்முலையீர் பொன்னூசலாடாமோ போதாடு பூன்முலையீர் பொன்னூசல் ஆடாமோ. நன்றிங்க. ஆண்டாள் அம்மா திருக்கதவு மூடுவதற்குண்டான பாடல் யாத்திரை 5வது பாடல். நான் இந்த புக்கு தான் எடுத்துட்டு வந்தேன், எனக்கு கொடுப்பீங்கன்னு. திருவாசகம் அது அந்த புக்கு எனக்கு தெரியாது, நீங்க பாட சொல்லுங்க ஐயாவை. நான் பொன்னூசல் பாடலன்னு புக் எடுத்து வந்தேன். காரைக்கால் போயிட்டு இருக்கேன் மாங்கனி திருவிழா பாக்குறேன். அடியன் பாடுறேன் ஐயா. செண்பகம் பாட சொல்லுங்க, பாட சொல்லுங்க. செண்பகம் விடுமின் 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 வெகிலி வேட்கை நோய் மிக ஓர் காலம் இனி இல்லை உடையான் அடிக்கீழ் பெரும் சாத்தோடு உடன் போவதற்கே ஒரு படுமின் அடைவோம் நாம் போய் சிவபுரத்துள் அணியார் கதவது அடையாமே புடைப்பட்டுருகி போற்றுவோம் புயங்கன் ஆழ்வான் புகழ்களையே புடைப்பட்டுருகி போற்றுவோம் புயங்கன் ஆழ்வான் புகழ்களையே. நன்றி ஐயா. திருவாசகத்து தானம்மா அந்த பாட்டு? ஆமா, திருவாசகம் யாத்திரை 10மா. நன்றிம்மா, நன்றிம்மா. சிவாய. வாழ்த்து பாச்சு முடிங்கய்யா. வாழ்த்து பாடி முடி. இருக்கீங்களா? படிக்கிட்டுங்களா ஐயா? படிங்க ஐயா. யாரை கூப்பிட்டீங்க ஐயா? வாழ்த்தாம் படிங்க ஐயா. வாழ்த்து படிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம் ஐயா. ஸ்ரீதேவ் ஐயா அவர் வந்து சும்மா போடக்கூடாதுல்ல. வாங்க சாமி. சாமி திருச்சிற்றம்பலங்க. அரிய திருச்சிற்றம்பலம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் போர் குறைவு இலை கண்ணில் நல்லகுதுரும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாளொடும் பெருந்தகை இருந்ததே வாழ்க அந்தனர் வானவராணினம் வீழ்க தன் புனல் வேந்தனும் பொங்குக ஆழ்க தீயது எல்லாம் அரண் நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானே போகமும் திருவும் புணர்ப்பானை பின்னை என் பிழையை பொறுப்பானே பிழையெல்லாம் தவிர பணிப்பானே என்ன தன்மையன் என்று அறிய உண்ணா எம்மானே எளிவந்த பிரானே அன்னம் வைகும் வயற்பழனத்து அணி ஆரூரானே மரக்கலுமாமே வான்முகில் வழாது பெய்க மணிவலம் சுரக்க மன்னன் கோன் முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம்
மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரானாய் போற்றி. அண்ணாமலையம் மண்ணா போற்றி, கண்ணாரமுதக்கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநிதிய சீரான வாழ்வு தரும் என்கிற டெலகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய கருணையினாலே திருநாவுக்கரசு சுவாமிகள் இயற்றிய 4ஆம் திருமுறை தற்போது பாராயணம் செய்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகின்றிருக்கக்கூடிய அத்துணை நல்ல உள்ளங்களுடைய பொற்பாதங்களையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சி இனிதை நிறைவு செய்வோம். மீண்டும் இன்றிரவு 9:45க்கு நாயன்மார்கள் புகழ்பாடிய நால்வர் என்கிற தலைப்பின் கீழே சந்திக்கலாம் என்று கூறி நிகழ்ச்சியை நீதி நிறைவு செய்வோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.